கால பைரவர் ஜெயந்தி ஒரு அற்புதமான தெய்வக்கதை. காலங்களுக்கு பிறகு ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என விவாதித்தனர். இருவரும் தங்கள் தெய்வீகத்தையும் சக்தியையும் கூறிக்கொண்டே இருந்தனர். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு பிரகாசமான தீத்தூண் தோன்றியது. அது எல்லையற்றது. மேலோ கீழோ காண முடியவில்லை. அது யாருடைய சக்தி என்று அறிய விஷ்ணு பன்றியாக வராகம் மாறி அடியில் தேடச் சென்றார். பிரம்மா அன்னபட்சியாக மாறி மேலே பறந்தார். பல யுகங்கள் கடந்தும் அவர்கள் அந்த தீத்தூணின் ஆரம்பத்தையோ முடிவையோ காணவில்லை. அந்த தீத்தூண் யார் தெரியுமா? அது மகாதேவன், சிவபெருமான். பிரம்மாவின் அகந்தை. விஷ்ணு திரும்பி வந்து நான் காணவில்லை என்று உண்மையை கூறினார். ஆனால் பிரம்மா பொய் சொன்னார், நான் பார்த்துவிட்டேன் என்று. அந்த பொய்யால் பிரம்மாவுக்கு அகந்தை வந்தது. அந்த கணத்தில் சிவபெருமான் தனது கோபத்திலிருந்து ஒரு கடும் உருவத்தை வெளிப்படுத்தினார். அவர்தான் காலபைரவர். கருப்பு நிறம், புயல் போல கூந்தல், நெற்றி அக்னியால் மிளிரும், கையில் திரிசூலம் மற்றும் பாசம், கழுத்தில் மணிகள். அவரது தோற்றமே அசுரர்களுக்கே பயத்தை தரும். அகந்தைக்கான பாடம். பிரம்மா தன் கர்வத்தால் தன்னைத்தானே சிவனுக்கு மேலானவராகவும் உயர்ந்தவராகவும் அறிவித்து கொண்டார். பிரம்மாவின் அந்த 5வது தலை அகங்காரத்தின் அடையாளமாக மாறியது. சிவனின் ஆணையின்படி பிரம்மாவின் 5வது தலையை வெட்டினார் காலபைரவர். அந்த செயல் ஒரு அகந்தையின் முடிவையும் அறிவின் பிறப்பையும் குறித்தது. அந்த நாளே காலபைரவர் ஜெயந்தி. காலத்தின் காவலன். அதன்பின் காலபைரவர் காலத்தின் நாயகன் ஆனார். அவரின் பெயரே காலபைரவர், அதாவது காலத்தை பாதுகாக்கும் தெய்வம். அவர் நேரத்தின் தந்தை. அவர் இல்லாமல் ஒரு வினாடியும் நகராது. நாயின் தெய்வீகம். காலபைரவரின் வாகனம் நாய். அது நம்பிக்கையும் உண்மையும் குறிக்கிறது. இதனால் தமிழ்நாட்டில் நாய்களுக்கு பைரவர் என்ற பொது பெயரும் வழக்கத்தில் இருக்கிறது. பைரவரை வழிபடும்போது நாய்களுக்கு உணவளிப்பது ஒரு பெரிய புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது. அர்த்தம் மற்றும் செய்தி. நேரத்தை மதிப்பவன் பைரவரின் ஆசீர்வாதத்தை பெறுவான். அகந்தை அழிந்தால்தான் உண்மை ஒளி பிறக்கும். காலபைரவர் நம்மை பயமுறுத்த வந்தவர் அல்ல. அவர் நம்முள் இருக்கும் தீமை, சோம்பேறித்தனம், அகந்தை ஆகியவற்றை அழிக்க வருபவர். ஜெயந்தி தினத்தில் செய்ய வேண்டியவை. காலையில் எழுந்து பைரவர் கோவிலில் தீபம் ஏற்றுதல். கருப்பு உளுந்து நெய் தீபம் கொடுப்பது சிறந்தது. நாய்களுக்கு உணவு அளிக்கவும். ஓம் கால பைரவாய நமக எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கவும். காலம் பைரவரின் கைப்பிடியில் உள்ளது. அதனால் நேரத்தை வீணாக்காதே. ஒவ்வொரு நிமிடத்தையும் தெய்வீகமாக வாழ்ந்தால் நீயே உன் விதியை மாற்ற முடியும். காலபைரவர் நமக்கு பயம் கற்பிப்பதில்லை. அவர் நமக்கு ஒழுக்கத்தையும் விழிப்புணர்வையும் கற்பிக்கிறார். அவர் சொல்லும் செய்தி எளிமையானது. நேரத்தை மதிப்பவன் நானே அவனுடன் நிற்பேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புது தொடக்கம் தரும் சக்தி உண்டு. நேற்றைய தவறுகளால் தாழ்ந்து போனவனும் இன்றைய நேரத்தை பயன்படுத்தி நாளைய வெற்றியை எழுத முடியும்.